அட்லாஸின் தங்கம் சந்தோஷம். Got it. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ்டர் ராஜேஷ். தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்த மாடல் ரொம்ப அசத்திட்டாங்க. மும்பைல இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டு பண்ண நீங்க செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் சார். பார்வதி, இவர் அட்லஸ் ஜுவல்லரி குரூப் சேர்மன் ராமச்சந்திரன். தெரியும், ஜனங்களோட நம்பிக்கையான ஜுவல்லரி ஆச்சே. ஆமா, இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க ஸ்தாபனத்தோட நம்பிக்கையான சேவை தான். எனிவே, மாடலிங்கா இருக்கிற உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும்னு வாழ்த்தி எங்க ஸ்தாபனம் சார்பா இந்த சின்ன கிஃப்ட் கொடுக்கிறோம். தேங்க்யூ. என்னங்க? ஓ, கலாட்டா பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க கிரிக்கெட் பேட், பால், காசு. அக்கா வீடியோ கேம் முதல்ல போய் படிங்க, அப்புறமா வீடியோ கேம் ஆடலாம். வாங்கடா. ஏமா, நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இருக்கட்டும்பா, எனக்காக எதுக்கு உங்களோட சவாரிக்கு எடுத்துக்கிறீங்க? இந்த அப்பா மேல உனக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கா? இருக்காதப்பீங்க. என்ன சத்தம் கேக்குது? ஸ்பேனர் உள்ள இருக்காரு. பொழுது விடிஞ்சுதான் வீட்டுக்கே வந்தா. நைட் டியூட்டின்னு சொன்னா. பகல்ல ஊரு சுத்துறது. அவனும் வயசு பையன் தானம்மா. சின்ன புள்ளையில இருந்து ஒர்க் ஷாப், ஆயில், கிரீஸ்னு இருக்கிறான். அவனுக்கு ஆசை இருக்காதா மத்த வாலிப பசங்க மாதிரி நடக்கணும்னு? 4ஆம் கிளாஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆனவங்களுக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும்? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். நீ ரொம்ப படிச்சிட்டேல, அவன் படிக்காதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எப்போ அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களே? அவனுக்கு அம்மா இல்லைன்னு அவன் மேல பாசம் காட்டுறதா நினைச்சுக்காத. உன்னை கட்டிக்கு போறவங்கிற மரியாதைனாலதான். ஆமா, கட்டிக்க போறவன். நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. பயப்படாதீங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா டிஃபெக்ஷன் தெரிஞ்சுட்டு தான் சர்ஜரியில் இறங்கினேன். சர்ஜரி ஏர்லி மார்னிங் 5:30க்கு முடிஞ்சது. ஃபேன் பெல்ட் புரோக்கன், அதான் அந்த சீரியஸ் நோய். பட் பேஷண்ட் பென்ஸ் ஆச்சே, அதனால 2 நாள் வேணும்னா ஐசியூல இருக்கட்டும். எல்லா நோயும் கிளியர் ஆயிடும். அட, நான் தான் கிளியர் பண்றேன்னு சொல்றேன், கேளுங்கண்ணே. ஓகே. ஹேய், பப்ளிசிட்டி ஹீரோயின், எப்ப லேண்டா நீங்க? இதோ இப்பதான். சரி, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் காலேஜ்ல மீட் பண்றேன். சார் 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 சார், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு காலேஜ்ல எங்கயாவது என் கண்ணு தெரிஞ்ச அவ்வளவுதான். தெரிஞ்சாதானே? உன் முகத்துல இருக்கிற 2 ஹெட்லைட், அதை குத்தி உடைச்சிடுவேன். அப்படியா? பாரு பாரு. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா? இந்த கோடீஸ்வர டாடியோட மானத்தை கண்டிஷன் இல்லாத பஸ்ல ஏத்தி ஊரெல்லாம் பறக்க விடல நினைச்சிட்டியா? நான் பஸ்ல போறதால உங்க மானம் எந்த விதத்துல காத்துல பறக்கும்? டேய் தம்பி, நெருக்கமான பஸ்ல ஊரும் பேரும் தெரியாத பொண்ணுங்க உடம்புல தெரியாம உன் கைப்படுறப்ப மனசு தேவையில்லாத நினைக்க சொல்லும். எந்த அந்தஸ்து இல்லாத அவங்க வேலையில நீ விழுந்துட்டா நான் அவளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு மேடா மகனே. புத்திமதி சொல்றதுல உங்க டேடிக்கு நிகர் யாரும் இல்ல. கரெக்ட். ஆனா அனுபவத்துல உன்னை விட அவர் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அப்படி சொல்றாரு. யோ குமரேசா, வண்டி எடு. யோ குமரேசா, கார் கண்ணாடி மூடியதான் இருக்கணும். கார்ல இவனை காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸ் முடியற வரைக்கும் அவன் கூடவே இருந்துட்டு கையோட திரும்ப கூட்டிட்டு வரணும். அத தவிர நூன் நடக்கிற தியேட்டர்ல எங்கயாவது உன்னை பார்த்தேன்? பார்த்தா ஒண்ணு இல்ல, கதை நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லா சொன்னா போதும். நீ போ. பார்வதி உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கா? சீக்கிரமா வர சொல்லு ஜானகி, எனக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கு. அவளுக்காக காத்திருக்காதீங்க, நீங்க போங்க. ஏன்? ஏதோ புக்க தேடிட்டு இருக்கா. என்னத்த காணோம்? இந்த வீட்ல எது வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. ரெக்கார்ட் புக் காணோம். ஆனா போனா போட்டோம், வேற வாங்கிக்கலாம் வா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது என் ரெக்கார்ட் புக். இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி தர முடியாதுமா. சிவப்பு கலர் அட்டை போட்டதானே, அத காலையில சிவா எடுத்துட்டு போயிட்டான். அட கடவுளே. அது சரி, குரங்குக்கு இருக்கு பூமாலை. காலேஜ்க்குள்ள சுத்தணும்னா கையில ஒரு புக்காவது இருக்கணும்ல. இன்னைக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். நல்லா மாட்டணும். என்னது இது? காலையிலே புக்கிங் பண்ண எடுத்துக்கிட்டு ஐயா ஸ்டைலா ஒர்க் ஷாப் வந்துட்டாரு. சார் கலக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஜாக்கி வைடா கழுத. வச்சுட்டேன் சார். வேற எங்க வைக்கணும்? எங்க வைக்கணுமா? என்ன கேள்வி கேக்குற? எங்க வைக்கணுமா அங்க வைடா. அப்படியா? ஓகே. எங்கடா வைக்கிற? ஆடா ஆண்டவா, இவன மாதிரி முட்டாள் தொழிலாளிங்கிறதா என்ன மாதிரி ஏழப்பட்ட முதலாளிங்க எப்படி பொழைப்பாங்கன்னு தெரியலையே. அப்பனே சிவா. என்ன முதலாளி? விஷயம் என்னன்னா, இந்த கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு வர்றது பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் முகராசியும் கைராசியும் பார்த்துதான் கஸ்டமருங்க வேலைக்கு வண்டியை விடுறாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அதனால நீயே முதலாளின்னு நினைச்சிடாதப்பா. கொலை பண்ண முதலாளி அது இதுன்னு சொல்லி என் சுதந்திரத்துல நீங்க கை வைக்க கூடாது. இது என்னோட காலேஜ் பருவம்.
ஜாலியா ஆடி பாடி அனுபவிக்கணும். நீ ஆடிக்க பாடிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் நெஞ்சு மேல ஏறி நின்னு ஆடாதடா அப்பா. நீ 4ஆம் கிளாஸ்லயே ஸ்லேட்டை தூக்கி போட்டு படிப்பு வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்த மகானாச்சே. இப்படி ஒரு காலம் வரும்னு அன்னைக்கு தெரியாம போச்சு. அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. கொலை பண்ண என்ன மாதிரி படிப்பை தவற விட்டுட்டு இப்ப விரக்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் நிறைவேறாம போன ஆசைகள் எவ்வளவோ இருக்கு. அவங்க சார்பாவும் அத ஜாலியா நான் தூள் கலப்ப போறேன். அவ்வளவுதான். ஆண்டவா, Hi, என்ன? girls. அட வந்துட்டான்டா வித்தக்காரா. டேய் மவனே, உன்னாலதான்டா இவன் கெட்டே போறான். உங்களை பார்க்கும்போது காலங்காத்தால கடுக்கா சார் குடிச்ச மாதிரிலாம் தெரியுது. குடிச்சேன்டா குடிச்சேன். 2 மொந்த குடிச்சேன். மவனே, இந்த காம்பவுண்டுக்குள்ள இனிமேல் காலடி எடுத்து வச்ச உன் ட்ரவுசரை கழட்டி உள்ள க்ரூட் ஆயில ஊத்தி. ஐயோ, என்ன டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை தர போறேன். நீ எனக்கு பெரிய வேலை எல்லாம் தர வேணாம்டா. இருக்கிற என் பேரை கெடுக்காம இருந்தா போறோம். வந்துட்டான். கோலப்ஸுக்கு என்னாச்சு? மரம் கலண்டுச்சா? என் காலேஜ் லைஃப் பார்த்து பொறாம படுறாரு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்டா. யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறதுனால உனக்கு கொண்டாட்டம். இருந்தாலும் அன்னைக்கு தவளைய பிடிக்க போய் சுவாலஜி லேப்ல வச்சு ப்ரொஃபசர் ஒன்ன பிடிச்சாருல, அன்னைக்கு ஒன்ன காப்பாத்துறதுக்காக நாப்பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். சரி, அது போகட்டும். ஒரு உண்மையான சிநேகிதனுக்காக நான் இத கூட பொறுத்துக்க மாட்டேனா? கையில காசு இருக்கா? ஒரு 475. 475 இல்ல 500. இந்த லட்சணத்துல இருக்கிற ஒண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் துட்டு செலவாகுமாமே. உனக்கு காசு தானே வேணும். ஆ. இந்தா 500 ரூபாய் இருக்கு. அவனை விட்டுறா. தெரிஞ்சுக்கிட்டியா? நீ காட்டாத அன்பா கோலப்ஸ்னா என் மேல காட்டுது. ஆமா டப்பா, அது கிரு 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 கிருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அன்பு தானே? இல்ல, இவன் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறானே அந்த கணக்கு. அட டேய் பாவி. போடா போடா. அவனை புடிச்சு ஏன் தள்ளுறீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? சனி ஞாயிறு திங்கக்கிழமை. ஓ, அது இல்ல. ஏய் சந்திரசீடா, இன்னைக்கு தானே டிகிரி பசங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. எஸ். அவங்கள வரவேற்கிறதுக்கு இந்த சிவா இல்லன்னா அவங்களுக்கு ஏது சந்தோஷம். பாடம் எக்ஸாம் வந்தால் எஸ்கேப் மேடம் மாட்டி போகலாம் ஹாப்பி. வாலண்டரை தேடி செல்வோம். ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு புக்கும் தரலாம். காலேஜ் காலம் என்றும் ஹாப்பி. அழகான ஷாப்பில் நின்று பாவி சென்றாரே, அதனால யார் யார் இன்று கூட வராங்க. இன்டர்நெட் ஷாப்பில் சென்றால் லவ்லிகளாக லவ் என்ற இமெயிலில் கிடைத்துவிடும். கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து அவனை கலாச்சிட்டோம். ஓகேடா, Bye. பைடா. அர்ஜுன், உன் டான்ஸும் பாட்டும் நல்லா இருந்தது, அதோட நிறுத்திக்க. ஆனா உன் புது டெக்னிக்க பார்வதி கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. இல்ல, உன் கேலி சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. பணக்கார பசங்களுக்கு பாவப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. பார்வதி அப்பாவி, அவ வாழ்க்கையில ஏன் விளையாடுற? பார்வதியோ பூஜாவோ எந்த பண்ண மடக்குனா உனக்கு என்ன வாய் மூடிட்டு போடா. என் ரேஞ்சுக்கு நான் எந்த பண்ண வேணா மடக்க முடியும். அதுல நான் விரும்புறது யாரு விரும்பாது யாருன்னு உனக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? என்னென்ன பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு ரோசா பூ இந்த சோத்துல ஒட்டி வச்ச முட்டா பைய யாரு? ஐ அசத்தலா இருக்கு. பார்வதி அக்கா விட ரோசால அலங்காரம் பண்ணிருக்கு. என்னடா இன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா? ரோஸ் டேவா. ரோஸ் டேயா? அப்படின்னா என்னடா? காலேஜ்ல எல்லாம் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்களே. மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒரு பொண்ணுக்கு சிவப்பு ரோசாப்பு கொடுத்தா லவ்னு அர்த்தமா? அப்படின்னா இந்த பூவெல்லாம் ஒட்டி வச்சது சிவாவே தான். Have a wonderful rose day. இந்த ரோஸ பார்வதி கிட்ட உன் வீட்டுக்கிட்ட வச்சே கொடுத்துக்கலாம்ல? அது இல்லடா, இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடி வச்சு பார்வதிக்கு இந்த ரோஸ் கொடுக்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏய், உன் ஆளு பூவோட வெயிட் பண்றான். இல்ல, அவன் உன்னை உண்மையா லவ் பண்ண டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் பூ தரும்போது நீ வாங்காத. நீ வாங்கலைன்னா அவன் வேற யாருக்காவது கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கலாம்.
வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆசை பாரு. பாத்தியா, முகம் மாறிடுச்சு. நீ பயப்படாத, நான் வாங்க மாட்டேன். சும்மா கலாட்டா பண்ணலாம்ல. ஆமா ஆமா, அப்படிதான். பார்வதி கூப்பிடாத, அவ அதை வாங்க மாட்டா. வேணும்னா எனக்கு கொடுத்துரு. பார்வதி just listen to me. ஏன் இந்த ரோஸ் வாங்க மாட்டேங்கிற? நான் வாங்க மாட்டேன். ஏன்? அங்க பாரு, என்ன காரணம் சொல்லு ப்ளீஸ். வேணும் சொல்றேன். வாங்க பார்வதி. கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? வேணும் என்ன? பார்வதி ப்ளீஸ் ப்ளீஸ் பார்வதி வாங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க போறா. அப்படி வேண்டாம்டா. இவ சுத்திக்கிட்டு இருந்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு. லவ் பண்ண பொண்ணுக்காக இவன் ஒருத்தனோட தலையில அடிச்சு காயப்படுத்திருக்கான். ஒருவேளை அவன் செத்து போயிருந்தானா அதுக்கு நான் பதில் சொல்லணும். சும்மா என் பையனையே திட்டாதீங்க. நடந்து போச்சு. பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழியை பாருங்க. நீ பேசாத. டேய், பொண்ணு கேஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்டா. சேரியில இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணுக்காக கோடீஸ்வரர் அருணாச்சல பண்ணையாரோட மகன் சண்டை போட்டான்னு தெரிஞ்சா உனக்கு இல்லடா, எனக்கு தான் அசிங்கம். இல்ல, பிளைட் மோதி இறந்துட்டான்னு சொல்றதுக்கும் ஆட்டோ மோதி செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. போன் வந்துட்டு இருக்கிற இதுக்கும் காதை புடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹலோ அருணாச்சலம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அடி வாங்கின பையனோட ஆளுங்கெல்லாம் வயலண்டா இருக்காங்க. அதனால நாங்க இந்த கேஸ சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் உங்க பையனை எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார், ஓகே. போன்ல யாருங்க? போலீஸ் கமிஷனர். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கான். இவனை கூடிய சீக்கிரம் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்ப சொல்றாரு. எதுக்காக வெளியூர் அனுப்பணும்? இவர் மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சேப்ப மாத்திரலாம். ஏங்க இப்படி செஞ்சா என்ன? கொடைக்கானல் உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல கண்ணப்பன், அவர் வீட்டுக்கு இவனை அனுப்பி வச்சா என்ன? கொடைக்கானலா? எங்க இருக்குன்னு கேக்குறியா? தெரியாத உனக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. அதான் இப்ப உனக்கு சரியான இடம். இவ அங்க போய் தங்கினா கொஞ்ச நாள் கேஸும் தானா அடங்கிடும். இல்லப்பா, ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. ஓ, ஐயாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஏன் மூஞ்சியே பார்க்காம உனக்கு கொஞ்சம் உரைக்கிறமா எடுத்து சொல்லேண்டி. அது சரி, இந்த கண்ணப்பங்கிறவர் யாரு, உங்க ஃப்ரெண்டா? இல்லையா, அதுக்கும் மேல 19-20 வயசு வரைக்கும் ஒரு மனசு ரெண்டு உடலமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த போன் வழியா இருக்கிற தொடர்பை தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. அவன் கட்டிக்கிட்டது ஒரு பெரிய இடத்து பொண்ண. அவன் செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. இப்போ ஒரு 17-18 வயசு இருக்கும். 17-18 வயசு இருக்குமா? ஏன் இவரை நம்பி அங்க தங்க வைக்கலாமா? இல்லப்பா, பக்கத்துல பாப்பா. அவன் பொண்ணை என் பையன் விரும்புனா அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அவன் என்னோட பால்யகால சிநேகிதம் மட்டும் இல்லையா, அவன் கோடீஸ்வரன் ஐயா, பெரிய கோடீஸ்வரன். ஐயா, ஏதாவது கொடுங்களேன். பழம் நீ எப்போ அப்போ. ஹலோ ஹலோ, இங்க கிளியரா கேட்கல, சத்தமா பேசுங்க. அந்த நாயை கொஞ்சம் உள்ள கட்டி போடுங்க. யார் பேசுறது? நான் பிச்சைக்காரங்க. இப்ப கிளியரா கேக்குதே. பிச்சை எடுத்து பொழைக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. கொலைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க, இது கொலைக்கிற மாதிரி தெரியலையே, இருமுது.
பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. அம்மா தாயே கதவு தரங்க. அம்மா. யாரு? கண்ணப்ப முதலியாரா? எதுக்கு இந்த வேஷம்? என் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுதல் அலெக்ஸ். 18 வயசுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாண யோகமே இல்ல. ஜாதக தோஷம் போறதுக்கு சாட்சாத் ஜோதிட பகவான் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 17 பணக்காரங்க வீட்டுல பிச்சை எடுத்து உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இந்த ஊர்ல எத்தனை நாள் சுத்தினாலும் 17 பணக்கார வீடு கிடைக்காது முதலியார். என்ன ஆனாலும் என் பொண்ணுக்காக தானே, சிரமப்பட்டு தான் ஆகணும். குலப்பெருமையை காப்பாத்துற மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கிடைக்கணும். ஆனா அவளை கட்டிக்கணும்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு பரதேசி. அது யாரு? செத்து போன என் மனைவியோட ஒரே ஒரு கேடுகட்ட சகோதரன். மாமங்கிற பேர்ல முறை பொண்ணுன்னு என் பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணுக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் பாட்டி கூட அவன் பக்கம் தான் சேர்ந்துக்கிட்டு பேசுறா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தங்க சில மாதிரி இருக்கிற என் பொண்ணு அந்த பாத்தீங்களா? நீங்க சொல்லி வாய முதல்ல வந்துட்டான். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இந்த ஆட்டம் அவனுக்கு என்னாச்சு? முருகனுக்கு அரோகரா. சொல்றல உனக்கு என்ன மர கண்டுடுச்சா? சாட்சாத் அந்த திருமுருகனோட விளையாட்டு தான் இது. முருகன் வேலை தாண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்தாங்க, இதுக்குண்டான பணத்தை மச்சானோட அக்கவுண்ட்ல இருந்து வாங்கிக்கங்க. போங்க போங்க. என்ன மச்சான் இது கையில பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு? இது ஒரு வேண்டுதல்ரா. எல்லாரும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்குவாங்க. இவரு என்னடா பிச்சை எடுக்கணும்னு வேண்டிக்கிறாரு. முருகா கடவுளே. தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடு. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு பிடிக்காது. என்ன ஆனாலும் நம்ம கட்டபொம்மன் பரம்பரைக்கே இது ரொம்ப அவமானம். என்ன பாத்தியா? 14 குடும்பங்களுக்கும் முருகன் கோவில்ல வச்சு சமபந்தி விருந்து கொடுக்க போற. அதுக்காக இவரை நேரடியா அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட? எனக்காகவே அவதாரம் எடுத்த உங்க டாக்டர் அகல்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக. அப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா முருகன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் நானும் முருகனும் அந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். மச்சான், நீயும் அந்த கேள்வியும் சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் என் பொண்ணை நான் ஒரு பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். கட்டிக்கிட்டு ஓடி பயல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அட்ரஸ் இல்லாத பயலுக்கு கட்டபொம்மன் பரம்பரையில பொண்ணு கேட்டு வந்திருப்ப? என் பேத்திய யாருன்னுடா நினைச்ச? யாரு நினைச்ச? அவ எங்க பரம்பரைக்கு மகாராணிடா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாட்டிமா. எல்லாம் அந்த கண்ணப்ப மலையார் சொன்னதாலதான். விளங்காதவன் பேச்ச கேட்டு மறுபடியும் என் பேத்திய பொண்ணு கேட்டு வந்த கொன்னுடு வேறாஸ்கள். வெளியே போ. போடா. புயலே புயலே டேய். மலையார இப்ப திருப்பி உங்களுக்கு இனிமே நான் அந்த காமெடி பக்கம் வர மாட்டேன். மச்சான், இந்த பிச்சைக்காரன் எப்ப புரோக்கர் ஆனா? பொண்ணு கல்யாணத்துக்கு மேல என் கருமா தான் நடக்கும். ஏன் கத்துறீங்க? என்னவா ஏயா? கட்டபொம்மன் பரம்பரையில சம்பந்தம் பேசுறதுக்கு ஒரு பரதேசி புரோக்கரை தூது அனுப்புறது. நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? என் குளம் என்ன கோத்திரம் என்ன? இந்த சூலத்தால உங்க 2 பேர் நாக்கி சேர்த்து குத்திடுவேன். நிறுத்தியா? என் மக பண்ணின ஒரே தப்பு முட்டாளான உன்னை கல்யாணம் பண்ணினதுதான். அவ பண்ணின தப்புக்கு ஆண்டவ அவளுக்கு ஆயுசு கொடுக்காம கூட்டிட்டு போயிட்டான். அந்த நிலைமை ஏன் பேத்திக்கு வந்துடக்கூடாது. கருவுல இருக்கிறது பொண்ணுதான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து கண்ணுல எண்ணெய ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா இந்த முறமாம. தெரியுமா உனக்கு? தாயும் புள்ளையும் சேர்ந்து என் பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய மனக்கோட்டை கட்டினாலும் சரி, அதோட அஸ்திவாரத்தையே நான் நோண்டிடுவேன். இதப்படி அதுல 10 ரூபா 45 காசு இருக்கு. ஹலோ, கோடை கண்ணப்பன் முதலியார் பேசுறேன். என்ன வேணும்? யோ கண்ணப்பா, நான் தான் என் உளுந்தூர்பட்ட அருணாச்சலம் பேசுறேன். யோ அருணா, சித்திரைக்கும் கார்த்திகைக்கும் தான் அவன் குரல இந்த போன்ல கேட்க முடியுது. என்னையா விசேஷம்? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னையா? என் பையன் காலேஜ்ல ஒரு சின்ன கலாட்டா பண்ணிட்டான். அது இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆற அளவுக்கு மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சா? அதான்யா, வாங்கின அந்த பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அடிச்சது உன் பையன் தானா? ஆமா. உடனே அவனை இங்க இருந்து மாத்தி ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நான் அவனை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். நீ பயப்படாத, பத்திரமா நான் அவனை மறைச்சு வச்சுக்கிறேன். போலீஸோ மிலிட்டரியோ ஒருத்தரும் உள்ள வர முடியாது. வந்தாலும் திரும்பி போக முடியாது. வா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தப்போ அவனை பார்த்தது. சரி விடு, நீ வருவல்ல. அது இல்லையா, நானும் சேர்ந்து இங்க காணாம போயிட்டா சந்தேகம் சாதகமா போயிடும். அர்ஜுன் தன்னை காப்பாத்திக்க தலைமறைவாயிட்டான்னு சொல்றதானே பெட்டரு. அதான் பெஸ்ட். சரி, ஒரு வேலை பண்ண, என் போன் நம்பரையும் அட்ரஸையும் அவங்ககிட்ட கொடுத்துரு. ஓகே ஓகே. எப்பவாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளோட குரலை கேட்கும் போதுதான் மனசு குளிர்ந்த மாதிரி. மச்சான், யார் அது? என் பால்ய சிநேகிதனோட ஒரே மகன். கொஞ்ச நாள் இங்க வந்து தங்க போறானா. நில்லுங்க. அந்த ஆள் ஒரு கிரிமினல் தானே. போலீஸ் கேஸ்ல மாட்டி தானே இங்க வரான். நீங்க அவனை காப்பாத்த போறீங்க இல்லையா?
போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க நீ யாரா வால்டர் வெற்றி வேலா? ஏய், ஏதோ என் போராத காலம் உன் கூட பிறந்தவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே? இல்ல செய்யல. இல்ல அப்புறம் என்ன ஓவரா மிரட்டுற? சாரி. வீரபாண்டி சொல்றது நியாயம் தானே? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வர பையனை எப்படி தங்க வைக்கிறது? ஆமா, ஒரே மாமங்கிற முறையில நான் அதை கண்டிப்பா விட மாட்டேன். பெரிய மரம் மாம. ஏய் வீரபாண்டி, என் பொண்ணோட ஃபியூச்சரை நான் பாத்துக்கிறேன். வந்துட்டியா? அங்க நடந்தது யாருக்கும் தெரியாது இல்ல? உன் ஒருத்தனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையும். பார்வதி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே தெரியாத மாதிரிலாம் அன்னைக்கு நடந்துட்ட. அது எப்படி? காலேஜ்ல அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்தா நாகரிகம் தானா வந்துருமா என்ன? கரெக்ட் தான். எனக்கு இந்த நாகரிகம் அது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், பணக்கார பசங்களோட கெட்ட எண்ணம். அந்த அர்ஜுன் உன்னையும் சுத்தி சுத்தி வரான். அவனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ற. அதுக்கு அவன் என்ன தவறு செஞ்சா? ரோஸ்டிக்கு சகஜமா எல்லா பாய்ஸும் செய்யறது தானே அவனும் செஞ்சிருக்கான். அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? பயந்தா எங்க வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். உண்மைதான், நான் நாகரிகம் தெரியாதவனா இருக்கலாம். ஆனா உன் மேல இருக்கிற உரிமைனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். பார்வதி, உனக்கு படிப்பும் அழகும் இருக்கலாம். ஆனா நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அர்ஜுன் என்ன சீட் பண்ண மாட்டான். அவனுக்கு சீட் பண்ணவும் தெரியாது. நிச்சயமா தெரியுமா? தெரியும். நான் வெறுத்துருவேணுங்கிற பயத்துல அவன் கார்ல வரது கூட நிறுத்திட்டு தினமும் காலேஜ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்தா, அவங்கிட்ட பேசு. பேசு. ஹலோ. ஹலோ அர்ஜுன், நான் தான் பார்வதி. இங்க கூடன்னு சொல்றேன்ல, இந்த தொந்தரவு இனிமே உங்ககிட்ட இருக்க கூடாது. எல்லா குழப்பத்துக்கும் இதான் காரணம். அங்க நீ போறது சுகமா இருக்க இல்ல, ரொம்ப வழக்காம இருக்க. என்ன போன கட் பண்ணிட்டானா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப புரியுது அவன் யாருன்னு. எங்க 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயந்து உன்னை அவாய்ட் பண்றான். உன் காதல் உண்மையானதுன்னு நினைச்சு உன்னை அவன் மதிக்கிறதா இருந்தா அவனை அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் காதலை மதிக்காம உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சான்னா இந்த சிவா அவனை உயிரோடவே விட மாட்டான். அர்ஜுன் எங்க? நீ யாரு? வெளியே வர சொல்லுங்க. தம்பி, நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லணும்னா நாங்களும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கானே தெரியல. சந்தேகமா இருந்தா உள்ள இருக்கானா நீயே பாரு. அவன் உள்ள இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பையனை எங்க மறைச்சு வச்சாலும் இந்த சிவா விட மாட்டான். அப்படி போடு போடு போடு, அமுக்கி போடு தன்னால, இப்படி போடு யாரா நீ? அர்ஜுன் எங்கடா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் செத்து போயிட்டானா? உயிரோட இருக்கணுமா வேணாமா? உண்மையை சொல்லு. அர்ஜுன் எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? எனக்கு வாழணும்னு நிறைய ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்ட சொன்னா என் தலையை எடுத்துருவாங்க. அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓ, அந்த கொடைக்கானல் பங்களாவா? யாரா கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி அந்த ரெட் அண்ணா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஓஹோ. அதோ அங்க பாரு. ஓ, அர்ஜுன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப வேடிக்கைய பாரு. அண்ணா, இந்த அட்ரஸ் அர்ஜுனா? வணக்கம். வணக்கம். நான் கட்டபொம்மன் பரம்பரை. ஓஹோ. என் பேர் வீரபாண்டி. ஆ, நீங்க வந்த டாக்ஸி வத்தலகுண்டுல ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியா? அதான் வீரபாண்டி. வண்டி உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க போலாம். ஆ. அது வந்து
உங்களை ரிசீவ் பண்றதுக்காக நம்ம அகல்யாவும் வந்திருக்கா. ஒரு மீட்டிங்காக போயிருக்கா. போகும்போது அவளை அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். மென்டல் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க. என்ன பாக்குறீங்கன்னு? சின்ன பொண்ணு அகல்யா ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருக்கா. வந்துட்டால அகல்யா. அத வரா பாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அகல்யாவுக்கு 7 நாள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா 6 நாள் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்? என்ன சண்டே இங்க ஹாலிடே இல்லையா? அதான். பாருங்க, நல்லா பாரு. நல்ல சுருள் சுருள் முடியா இருந்தது. கரண்ட் அடிச்சு கரண்ட் கம்பி மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப வயலண்டா இருந்தது. இப்ப சைலண்டா இருக்கு. ஏறுமா, நீங்க ஏறுங்க. ஐயோ வேண்டாம். இல்ல நான் ஃப்ரெண்ட்லியா ஏறுங்க. இல்ல வேண்டாம். ஒண்ணும் பண்ணாதே. ஆம்பளைங்களை பார்த்தா இல்ல சொன்னா கழுத்தை மட்டும் தான் பிடிக்கும். குறவலைன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க குறவலைய பத்திரமா பாத்துங்க. போங்க. கழுத்தை பிடிச்சிடாத. பயப்பட வேண்டாம். ஒரு பூனைக்குட்டி மாதிரி நல்ல தங்கமான பொண்ணு. இனிமே கதை கண்டல்தான். இறங்கியா? என்னையா பண்ண எனக்கே தெரியாம? நான் ஒண்ணும் பண்ணல. என்னப்பா? அயோக்கியா, நீ அக்கா தங்கச்சிக்கு கூட பிறக்கல. உனக்கு உதவி செய்யறேன்னு நினைச்ச என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன நடந்தது? என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ண. கடவுளே, ரேப்பா? சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலையே. இது பைத்தியம். மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்பதான் கூட்டிட்டு வராங்க. அப்பிக்கிறதுக்காக இவன் போய் சொல்றான். நிஜமாவே என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணா. என்னையா சண்டை? என்னாச்சு? வணக்கம். வணக்கம். எல்லாமே போச்சு. எங்க போச்சு? என்ன கன்னி பொண்ணு இந்த காட்டு மிராண்டி பையன் கற்பழிக்க பார்த்தான் சார். இந்த கன்னி பொண்ணோட மானம் கப்பல் ஏறி போயிடுச்சு சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் வெளியூர் சார். ஆமா சார், இவன் வெளியூர் தான். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்கான் சார். இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கண்டா அவங்க கிட்ட பல பொய்களும் சொல்லி இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சார். சார் நான் தப்பு பண்ணல. உன்ன மாதிரி ஆளுங்க ஊரை விட்டு ஊர் வந்து ஏமாத்த பாக்குறீங்களா? கண்ணைக்கு பிறந்த நாடு சார் இது. கரெக்ட். ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்றாங்க. கரெக்ட். இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்ல சார்? கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். கண்ணே, உனக்கு நியாயம் கிடைக்குமா? இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நீ இந்த பொண்ணுக்கு என்ன உறவு? இந்த பொண்ணுக்கு நான் முறமா. ரொம்ப டச் பண்ணாத. அம்மா, உண்மையிலேயே என்ன நடந்தது? சத்தியமா இந்த ஆள் என்ன ரேப் பண்ண பார்த்தான் சார். என்னடா அதெல்லாம்? நான் ஒரு ஆளை தேடி வந்தேன் சார். டேய், உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அது இதுன்னு என்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது தப்பிக்கலான்னு பாக்குறியாடா? இல்ல சார், போடா ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் சார். சார் அப்படி போடி எம்மன் நம்பியாரா லாக்அப்ல. எனக்கு இதே கனி, எப்படி இந்த மக்கள் திலகத்தோட ஐடியா? அந்த நல்ல ஒரு பேர் சொல்லி ஏமாத்தினா உன்னை உயிரோட விட மாட்டான். நீங்க சொன்னது லவ்விங் டிராவல்ஸ் தானே? அந்த பஸ்ல வர உயரமான பையன்கிட்ட இருக்கிற ப்ளூ பேக்ல தான் நம்ம சரக்கு இருக்கு. ஓகே, வண்டி வந்தாச்சு, வாடா போலாம். ஏன் சார் இவ்வளவு லேட்டு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்ஸி எதுவும் கிடைக்கல. நல்லவேளை இந்த பஸ் வந்துச்சு. ஓகே, வண்டி வெளியே இருக்கு, வாங்க போலாம். பேக் என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, கொடுங்க சார். சார், போனு உங்க பையன் நினைக்கிறேன். அப்படியா? ஹலோ டாடி, நான் தான். இங்க என்ன போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க டாடி. அங்கேயும் போலீஸா? நான் பிசிஓல இருந்து பேசுறேன். என்னங்க? போன் வேற கட் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. ஒருவேளை அவனை போலீஸ் பிடிச்சிருக்குமான்னு தெரியலையே. ஹாஸ்பிடல்ல இருந்தவன் செத்து போயிருப்பான். என்னங்க அவன் போன்ல என்னங்க சொல்றான்? அவன் எந்த விஷயத்துமே பேசலையே. போலீஸுக்கு பயந்து பாதுகாப்பை தேடி ஓடினா அவன் எங்க போய் சேர்ந்தானே எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கண்ணப்பனுக்கு போன் பண்ணுங்க.
சின்ன வயசுல உன்னை பார்த்தது. ஆனா இப்ப ஜம்முன்னு இருக்கியே. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அப்படியா? எங்களை ஒரு பைத்தியக்காரி ஏமாத்திட்டா. உங்க கெஸ்ட் நான் சொல்லவே இல்லையே. அவன் பயந்து போயிட்டான். இல்லப்பா, சரி நாங்க வரோம். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நான் உன் டாடிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இப்ப வேண்டாம். ஏன் வேண்டாம்னு பயப்படுற? நான் இருக்கேன்ல, நான் பேசிக்கிறேன், விடு. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆனாருனா உன் பையனை வெளியில கொண்டு வந்துட்டேன். யோ ஆனாருனா, போலீஸ் எஃப்ஐஆர் எதுவும் போடல. உன் பையன் கூட தான் இருக்கான். போனை கொடுக்குறேன். அப்படியா? குடு குடு. தம்பி இந்தா. ஹலோ ஹலோ, பையன் பேசிட்டான். எப்படியோ அவன் கண்ணப்ப பாதுகாப்புல இருக்கான். கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. பார்த்து தொட, உடைச்சிடாத. யாரது? ஏய், நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கண்ட காட்சி ரொம்ப நல்ல காட்சி தான். இந்த பேய் யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நல்ல ராசி. என்னடா அங்கேயே நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அகல்யா, அகல்யா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? சாம்பார்ல வெட்டி போடுறதுக்கு என் பொண்ணை கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட யாரா அவன்? லூசு லூசு லூசு. அகல்யா அங்க இல்லையே. அகல்யா, குழப்பமாயிடுச்சு, எல்லாம் குழப்பமாயிடுச்சு. நீ போ, நான் இப்படியே வெளியே ஓடிடுறேன். வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பா. பிளட் என்னதாச்சே? பிளட்டோட மகிமை. வா. என்னாச்சுமா? ஒரே தலைவலிப்பா. இது நிஜ தலைவலி இல்ல, வெக்கத்தால வர தலைவலி. இவதான் என் பொண்ணு அகல்யா. இந்தம்மா, இவன் என் ஃப்ரெண்ட் அருணாச்சலத்தோட மகன் அர்ஜுன். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த சுத்து வட்டார கொடைக்கானல் விட்டு என் பொண்ணு வெளியில போனதில்ல. எனக்கு என்னமோ பார்த்த மாதிரி தோணுச்சு. இததான் முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. அப்பா, நான் போய் படுத்துக்கிட்டுமா? முதல்ல உன் தலைவலி சரியாட்டும், அப்புறம் பேசலாம். வாங்க. வந்திருக்க பையனுக்கு நீ ஒரு பயமா? கட்ட பொம்மை பரம்பரைக்கு ஏதுரா பயம்? ஏய், புதுசா வந்திருக்க பையா, இவன் என் மவன் வீரபாண்டிய கட்ட பொம்மை. அகல்யாக்கு மொரமாவன். வீட்டுக்கு வர விருந்தாளிய முதுக காட்டி வரவேற்கிற ஜந்துங்க. ஏய், ஆம்பளை லட்சணம் திரும்பி நில்லுடா. வணக்கங்க. வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. தம்பி வா. ஒரு குத்தவாளி இங்க தங்க வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அத சம்மதிக்க நீ யாரு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இங்க உன் வீரவசனம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எல்லாம் புரியுது. அதனால அம்மாவும் மகனும் கேட்டுக்கங்க. இந்த அர்ஜுன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வர போறவன். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். நீ வா தம்பி. தள்ளுடா. ஒரு நிமிஷம். இத பாருங்க, நீங்க ஏன் என்ன காட்டி கொடுக்கல? நம்மள நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக நாம நாயை திருப்பி கடிக்க முடியுமா? நாய் கடிச்சது, நாயை திருப்பி கடிக்கல. என்னமா படிக்கிறியா? சும்மாதான் கேட்டேன். டாடி இந்த வீட்டுல இப்பவும் உயிர் வாழறது என் பொண்ணுக்காக மட்டும்தான். அப்பா, கைய காட்டுங்க. எதுக்கு? சோப்பு இருக்கான்னு பார்த்தேன். நீ தப்பா எடுத்துக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரமா, அர்ஜுனுக்கு போய் ரூம் சரி பண்ணி கொடு. என்னால முடியாது. அப்படி சொல்லாதமா. அவன் நம்ம கெஸ்ட். அவமரியாதை பண்றது நல்லது இல்லல்ல. அப்பா, உங்க மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லிட்டு இருக்காரு. என்ன இது தனியா பேசிட்டு வரீங்க? அந்த கிரிமினலுக்கு நான் ரூம் கிளியர் பண்ணி கொடுக்கணுமா? கருமம். அப்பாவோட நினைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஒட்டடை குச்சி பையனை உங்களை கட்டி வைக்கிறது தான். ஆமா, அதுக்கு முன்னாடி அவனை நான் இங்க இருந்து துரத்திடுவேன். ஐயோ, அது எலி பிடிக்க வச்சிருக்கிற கத்திரி. இத வச்சு ஒரு பெரிய எலிய பிடிக்க போறேன். பாத்தியா,
கொஞ்சம் வாயாடுவா அவ்வளவுதான். நல்ல அடக்கமும் ஒழுக்கமும் மரியாதையும் இருக்கிறதா என் பொண்ணு. நல்ல நிம்மதியா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அடடே, என்ன ஒரு இறக்கம், வெண்ண மாதிரி உருகுற மனசு அவளுக்கு. சரி, டிராவல் செஞ்ச களைப்பு இருக்கும், படுத்து தூங்கு. மச்சான் வந்துட்டாங்க. வந்துட்டேன். இவன் இங்க படுக்க கூடாது. ஏன்? இது என் கிராண்ட் ஃபாதரோட பெரியப்பா படுத்த ரூம். பெரியப்பாவா? யாருங்க அது? அவர் ஒரு ஆதிவாசிங்க. தம்பி நீங்க தூங்குங்க, மீதியை நான் இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீ நினைக்கிறது எனக்கு தெரியும். என்ன கெட்ட வார்த்தையில திட்டலான்னு பாக்குறேன். அது நடக்கவே நடக்காது. நீ வெளிய பாத்தியா? இல்லையே. இல்லன்னா நல்லா பாரு. கும்மிருட்டா இருக்கு. இரவு பூச்சிகளோட சத்தம் காது அடைக்கிற மாதிரி கேக்குது, நாய் குறைக்குது. அதான் நீ இருக்கிய. மச்சான், நீ இதுல தலையிடாத. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு பெரியப்பாவோட ஆத்மா வரும். ஆஸ்துமாவா? ஆத்மா இல்லையா, ஆத்மா, ஸ்பிரிட். அந்த ஆத்மா கூட நான் கொஞ்சம் பேசணும். எல்லா அமாவாசைக்கும் நான் இங்க தான் தூங்குவேன். நான் இங்க தான் தூங்குவேன். நீ இங்க தூங்க வேணாம். சரி, விடுங்க விடுங்க, 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம். நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன். அவனுக்கு மூளை இருக்கு. மச்சான் நீங்க போங்க, பெரியப்பா வர்றதுக்கு நேரமாச்சு. டேய், உங்க அப்பாவோட பெரியப்பாவோட அது அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். வெளியில இன்னைக்கு நான் இங்கேயே தூங்குறேன். பெரியப்பா வந்துட்டாரு. சார், பால். வேண்டாம். பாதாம் பருப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்க மனுஷன் பருப்பு நசுக்கிட்டு இருக்கு, இவ பாதாம் பருப்போட பால் வந்துட்டா. சாப்பிட்டது வழக்கம் தானே? வழக்கத்துக்கு மீறி இங்க ஏதோ நடந்துருச்சு. எடுத்து போடி. இங்க வா. குடு. அகல்யா, என்ன டாடி? இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அர்ஜுனுக்கு கொடுமா. என்னால முடியாது. என்னால நடக்க முடியல கண்ணு. என் செல்ல பொண்ணுல. இந்தா, இதை எடுத்துட்டு போய் கொடு. அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அகல்யா, என்னது? பாதாம் மில்க் அந்த கிரிமினலுக்கு கொடுக்க சொல்லி டாடி கொடுத்தாரு. இந்த கட்ட பொம்மனுக்கு கடுங்காப்பி, அந்த முட்டா கழுதைக்கு பாதாம் பாலா? இது அவன்கிட்ட கொடுக்காத. இது அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு தவறான ஐடியா எல்லாம் வரும். அதனால இதை இந்த மாமன் சாப்பிடுற, இத அவன்கிட்ட கொடுத்துரு. அவன் இதையே குடிக்கட்டும். உதவாக்கற. வேண்டாம் மாமா, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ கொடுக்கறேன். அவனுக்கு ஸ்பெஷலா? பிரச்சனையாச்சே. இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. வா வா வாத்தியாரே வா. வாத்தியார் வந்தாச்சு. இப்ப பாரு, ஆறுன பாலும் சூடு பாலாயிடுச்சு. பொறாஞ்சி தேசை வித்த. பாலு மட்டும் கைகளில் ஏந்தி. தாயே, என்னடா அது? பாதாம் பால். யாருக்கு? அந்த பையனுக்கு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கெஸ்ட் இல்லையா? கெட்ட முண்டம். அவன் கெட்ட கேட்டுக்கு பாதாம் பால் கேக்குதா? கொண்டாடா. ஆமா ஆமா. வேண்டாம் வேண்டாமா, வேண்டாம். நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு குடிக்காத, முழுகாத, முழுகாதமா. வேண்டாமா, அப்பா வேண்டாமா. அதுல மொராஜி தேசாய் வித்தெல்லாம் கலந்துருக்குமா? வேண்டாமா, குடிக்காத. அறிவில்ல, பெத்த அம்மாவை கழுத்து நினைச்சு கொள்ற. ஐயோ அம்மா, விளக்கப்பட்ட தண்ணியை நீ குடிச்சிட்டியே. என்ன கண்ணு சொல்ற? இந்தாங்க பெட் காஃபி. என்ன அடிச்ச இவனுக்கு பெட் காஃபியா? இவனுக்கு பிளட் காஃபி தான் தரணும். ஐயோ, ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். அலஞ்சான் கேஸ். பாத்து பாத்து குடிடா. பிரமாதமா இருக்கே. இதுல என்னென்ன கலந்திருக்க? ஏலக்காயா, இஞ்சியா, பெப்பரா, போன்விட்டாவா, காம்ப்ளானா? சொல்லுமா, சொல்லு. எதுக்காக தயங்குற? அம்மா, வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. அம்மா, வயிற்றுக்குள்ள சுனாமி வந்த மாதிரி இருக்கு. அம்மா, ஐயோ வந்துருச்சு. சாப்பிடு. இங்க பாரு, முட்டை, பால் எல்லாம் இருக்கு. சரி, நான் பழத்தை கட் பண்ணி வைக்கிறேன். மச்சான், இது யாருன்னு தெரியுமா? யாரா அது? உன்னை யாரா இப்ப இங்க வர சொன்னது?
அங்கிள் இவன் என்னோட ஃப்ரெண்ட் சீடன். சீடனா? இல்ல சந்திர சீடன். அது கரெக்ட் தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சந்தேகம் இல்லையே. இல்ல மச்சான், இதோ இங்க முழுங்கிக்கிட்டு இருக்கானே, இவன் பேர் அர்ஜுன் இல்ல, இவன் தான் சிவன். ஐயோ, இவன் அர்ஜுன் தான். நான் நினைச்சு வந்தது இவனும் இல்ல, இவனோட ஃப்ரெண்டு அந்த சிவன், சிவனோட ஃப்ரெண்டு இவன், இவனுக்கும் அவனுக்கும் ஃப்ரெண்டு தான் நான். அதத்தான் சொல்லி பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்லு. யார் அவன்? அர்ஜுன். பாண்டி, ஏதாவது உனக்கு சவுண்ட் கேட்டுச்சா? அடிச்சா கேட்கும். டேய், என்னோட பொறுமை எல்லாம் மீறி என்ன செய்யறதுன்னு யோசிக்குது. காளமாடு குட்டி போடுச்சுன்னு கயிறு எடுக்க போகாத. அப்ப கயத்தால கட்டி போட விடாது. ஏண்டா கூமுட்ட, இவ்வளவு களிமண் உன் தலையில இருக்கிறப்போ கட்டபொம்மன் ஃபேமிலி ஒரு டைல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்ல? அந்த டைல் ஃபேக்டரி இனாகரேஷன் பண்றதுக்கு முதலமைச்சரை தலைமை தாங்க சொன்னா எப்படி இருக்கும்? இந்த எப்படி நீயே குதிக்கு செத்துரு, வெளியே போடா. இரு வாடா, நீ உருப்படாதவன். இங்க எத்தனை நாள் இருக்கிறதா உத்தேசம்? அது வந்து நீங்க சொல்ற வரைக்கும். அதான் புத்திசாலித்தனம், அதான் ஃப்ரெண்டுக்கு நல்லது. நீ இங்க இருந்தீங்கன்னா என்னோட பிரச்சனையும் தீர்ந்துரும். இந்த முட்டை உடம்பு பாத்துக்க. அம்மா. என்னடா? அம்மா. என்னடா? ஐயோ, ராம இலங்கைக்கு போகும்போது அனுமான் உதவி செஞ்ச மாதிரி அந்த ஏமாத்தக்கார பயலுக்கு துணையா இன்னொருத்தனை இங்க வந்திருக்கான். இன்னொருத்தன் வந்திருக்கானா? ஆமா. எதுக்குடா? நம்ம அகல்யா காதலுக்கு ஒத்தாசை பண்ணதா மச்சான் வர வச்சிருக்காரு. அறிவு கட்ட முண்டோம். என் பேத்தியை காதலிக்கிறதுக்கு எவனோ வரானே, அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டியா? அதுக்காக தாமா நான் இங்க வந்திருக்கேன். நீ அப்பாவை காதலிக்கும் போது உனக்கு ஒத்தாசை பண்ணது யாரு? தாத்தா. அடி செருப்பால. இப்ப என்ன அந்த விஷயத்தை பத்தி பேசுற? அது இல்லம்மா, அதே மாதிரி நீ என்னோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அகல்யாவை கூட்டிக்கிட்டு குதிரலாய பக்கம் வந்துரு. மீதிய அப்புறமா பேசலாம். அங்க பாரு. உன் மாமனை பாத்தியா? அவனும் அவன் தோளும் கட்டபொம்மை பரம்பரை இல்ல? ஐயோ வீரபாண்டி, எங்கடா எடுத்துட்டு போற? உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி இங்க வர சொன்னது? பார்வை தான் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சா. எதுக்கு? நீ அர்ஜுனை சந்திச்சா எங்க கொன்னுடுவேன்னு அவ பயந்துட்டா. சரி, இங்க என்னடா நடக்குது? ஆனா நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்குன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ன பிரச்சனை? விவரமா சொல்றேன். ஆக, கொடைக்கானல்ல கொண்டாட்டமா? அதுவும் அருணாச்சல பண்ணையாரோட மகன் அர்ஜுன்கிற பேர்ல. மாமு, நீ சாதாரண ஆள் இல்ல. அர்ஜுன் அப்பா கிட்ட இருந்து போன் வரும்போது ஒவ்வொரு தடவையும் நான் படுற பாடு எனக்கு தான்டா தெரியும். இருந்தாலும் ஜெயில இருந்து அவன் வெளியே வர வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். இதான் சரியான ஐடியா. கோடை கண்ணப்பனோட சொத்தையும் மகளையும் அடையலான்னு அவன் இங்க வருவான்ல, அப்பா அவனை பிடிக்கிறேன். அது வரைக்கும் டைம் பாஸுக்கு ஒரு சின்ன வேலை செய்யலாம்ல. என்னது? டேய், இந்த உலகத்துல எந்த அப்பனும் விரும்பாத ஒரு விஷயத்த கண்ணப்ப முதலியார் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கலாம்ல. அப்படின்னா அவரோட பொண்ணை லவ் பண்ணு. டேய், அதெல்லாம் சரியா வராதுடா. அவ என்னையே வித்துருவா. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இப்பவே ஸ்டார்ட் பண்றா. எப்ப உனக்கு வேண்டாம்னு தோணுதோ அன்னைக்கு விட்டுட்டு ஓடிடலாம். அது மட்டும் இல்ல சிவா, அர்ஜுன் ஜெயில இருந்து இங்க வந்து கண்ணப்பன் முதலியாரோட மகளை சைட் அடிச்சா அவனை அவ செருப்பால அடிக்கணும். அது நடக்குங்கிறியா? அதுக்கு அவ மனசுல நீ இடம் பிடிக்கணும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை நினைக்க ஒரு சின்ன விஷயம் போதும். உள்ளத்துல ஒருத்தனை நினைச்சிட்டான்னா அப்புறம் அவனை விட்டு போக மாட்டான். என் சொந்த அனுபவத்தை சொல்றேன். அந்த நினைப்பு என்ன போட்டும். ஆனா நீங்க பேசிக்கிட்ட ஐடியா பெஸ்ட். நாளையில இருந்து அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போற வேலை அர்ஜுனுக்கு. அவளுக்காக எந்த வேலையும் செய்ய தயார்னு தெரியறப்போ ஒரு சிம்பத்தி ஏற்படும். அதை அப்படியே புடிச்சுக்கணும். ஓகே ஓகே. ஆனா அந்த பொண்ணு படிச்சிடுமா? பொண்ணுக்கு அப்ப நான் எங்கிட்ட இந்த கேள்வி கேட்கறியா? ஐயா இருக்கடா, யார்ட்ட என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. அம்மாடி ரசாத்தி, விடிய காலையில ஒரு கனவு கண்டம்மா. காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரியே அந்தஸ்துல இருக்கிற எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பையனுக்கும் உனக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்குது. ரசாத்தி, இத பாரு, உங்க அப்பனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒத்து வராது. அவன் சரியான சதிகார. அந்த ஆளை நம்பாத, நான் சொல்லிட்டேன். நேபாளி, பெங்காலி, பிச்சாண்டி, சுகபோகி இவங்களை கூட நம்பலாம்.
ஆனா ஒரு கபோதியை நம்பவே கூடாது. அவன் ஒரு கொலைகாரன். இத பாரு கண்ணு, என் மக உன் ஆத்தா அந்த மோசக்கார உங்க அப்பனை நம்பி ஏமாந்த மாதிரி இங்க வந்து தங்க போறானே அந்த பையன், அவனை நம்பி நீ ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாத்தையும் சொல்றேன். இத பாரு, இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கும் நீ ஒரே வாரிசுடா. உங்க அப்பன் பேச்சை கேட்டு காதல் கீதல்னு ஏதாவது தப்பு தண்டா பண்ண, அப்புறம் உன் பாட்டி நீ உசுரோடவே பார்க்க முடியாது. அம்மா இனிமே அவன் டோரை திறந்தானா ஃபுட்பால் மாதிரி எகிரிடுவான். எதுக்காக அப்படி செய்றீங்க? அவன் கையை காலம் உடைஞ்சிடும். உடையட்டும், அப்பதான் வானமெல்லாம் அடங்கும். இனிமே அவன் காலேஜ்க்கு ஆம்புலன்ஸ்ல தான் வரப்போறான் பாரு. ஏய் இப்ப நீ கூப்பிடு. அர்ஜுன் சார், இங்க கொஞ்சம் வரீங்களா? அகல்யா உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? எதுக்குன்னு புரிஞ்சுதா? அவ நம்ம வழிக்கு வந்துட்டா போ. அகல்யா எதுக்காக அவனை கூப்பிடணும்? எங்க போற? வர சொன்னா யாரு? அகல்யா. அகல்யா கூப்பிட்டா போறதுக்கு நான் இருக்கேன். அவளோட முறமாம. நீ அந்த வேலைக்காரி கூப்பிட்டா மட்டும் போனா போதும். போடா அகல்யா. போடா லூசு. எனக்கு வேட்டு வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா மாட்டினது உன் மாமன். காக்காக்கு வச்சது கழுதிக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, உனக்காக தான் நான் அதை செஞ்சேன். நீ காலேஜ்க்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓ, அதான் உன் பிரச்சனையா? அப்ப நல்லா கேட்டுக்கோ. நீ என்னதான் எனக்கு வேட்டு வச்சாலும் நான் காலேஜுக்கு வந்தே தீருவேன். அங்க வந்து சத்தம் போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், நீ என்ன லவ் பண்ற, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. அந்த தைரியம் உனக்கு இருந்தா அதையும் பாத்துருவோம். ஒரு தடவை லாக்அப்ல இருந்தது ஞாபகம் இருக்கா மாமா? பாத்தியா உன் முறமாம கோலத்தை? சுனாமியில சிக்கி சின்ன பின்னமான மாதிரி என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. அப்ப என்னோட பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்றது? அதை இந்த ஹை கமாண்ட் கிட்ட சொல்லு. இன்னைக்கு அவன் தான் என்ன காலேஜ்ல கொண்டு போய் விட போறானா. டாடி டிரைவர் கிட்ட சொல்லி லீவ் போட வச்சுட்டாரு. உனக்கு சுத்தமா டிரைவிங்கே தெரியாதுல்ல. நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு 2 நாளைக்கு வெயிட் பண்ணு, நான் உனக்கு டிரைவிங் கத்து தரேன். அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போ. இன்னைக்கு காலேஜ் போறதுக்கு 2 நாள் நான் வெயிட் பண்ணுமா? ஓஹோ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு அவன் காலேஜ்க்கு வந்தா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அகல்யா, இன்னைக்கு நீ காலேஜுக்கே போக வேண்டாம். அப்ப அவன் என்ன செய்வான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு விடக்கூடாது மாமா. நீ ஏதாவது தந்திரத்தை பயன்படுத்தி அவனை தடுக்கணும். அகல்யா, என்னைக்குமே குளிக்க முடியாத குளம் இருக்கு, எர்ணாகுளம். சுட்டு திங்க முடியாத மான் இருக்கு, அந்தமான். புதுசாவே உருவாகிற ஆட்டம் இருக்கு, போராட்டம். கண்ணால பார்க்காத மாய் இருக்கு, ஆத்மா. என்ன பேசுறீங்க மாமா? பிலாசபி. தாக்குறதுக்கும் தன்னை பாதுகாக்கிறதுக்கும் சிறந்த ஆயுதம் மூளை. அது என் தலையில் நிறையவே இருக்கு. அத கொஞ்சம் சிந்திக்க வச்சு நான் நிறையவே ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீ தைரியமா போ. மாமா நம்பலாமா? உறுதி, நிச்சயம், ஷூர், போ. கண்ணை அசைக்க விடாம இங்கே நின்னு பாத்துட்டு இருக்கியாடா விளங்காத கபோதி. கருப்பு பூனையோட ஜென்மண்டா, எங்க இருந்து விழுந்தாலும் சாக மாட்டேன். இல்லையா? பாவம் அர்ஜுன் காலேஜ் படிக்கிற பையன். வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தா அவனுக்கு வெறுப்பு தான் ஏற்படும். அவனுக்கு போர் அடிக்காம இருக்க நீ அவனை கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டேன். ஹாய் அகல்யா. ஹாய், நான் வரேன் டாடி. இது எது புது பேயி? காரியத்தை கெடுத்துட்டான். கவுத்துட்டா. அது உன் கூட வரதுக்கு வெக்கப்பட்டுட்டா. நீ நேரா காலேஜுக்கு போயிடு. கமலஹாசன் மனசுல நினைச்சுக்கிட்ட ஆரம்பிச்சிடு. இந்த பொண்ணும் இரும்பும் ஒரே மாதிரி தான். வளைக்கிறதா சிரமம், வளைஞ்சிடுச்சுன்னா ஒடிஞ்சிடும். கொஞ்சம் நாக்கு நீட்டு. கருணாக்கு இல்ல. இந்த பாரு, நான் ஆணவத்துல சொல்றேன்னு நினைக்காத. உலகத்துல எந்த அப்பளும் செய்யாத காரியத்தை நான் செஞ்சிருக்கேன்.
டேய் எனக்கு ஒரு சந்தேகம்டா கண்ணப்ப முதலியார் அப்பாவா மாமாவா நிக்க மாட்டேங்குது பிரேக் இல்லடா பிரேக்கே இல்லையா ஐயோ இப்ப என்ன பண்றது சுத்தமா பிரேக் இல்லடா ஐயோ ஐயோ அம்மாடி கொடைக்கானல நம்மள குழி தோண்டி போயிச்சிருவாங்க போல் இருக்க. அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லடா. இருக்கட்டும், கோடை கண்ணப்பனை முடிவு செய்யட்டும், அடுத்து என்ன செய்யலான்னு. இது நிச்சயமா அவ செஞ்ச வேலை இல்ல தம்பி, அந்த கருங்குரங்கோட வேலைதான். அவன் கொலையறதையும் நெளியறதையும் பார்த்த உடனே நினைச்சேன் ஏதோ நடக்க போகுது. அந்த வீரபாண்டிய ஒரு வழி பண்ணணுமே. அந்த குட்டி தேவாங்கோட கண்ணை நான் தோண்டி எடுக்கிறேன். நாம ஓரங்கட்ட வேண்டியது என் பொண்ண. இந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட வச்சு ஒரு கேம் ஆடலாம். எப்படி? உலகத்துல எந்த அப்பனும் செய்யாத வேலையை நான் செய்யறேன். டாடி, அவருக்கு என்ன ஆச்சு? இவர்கிட்ட கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கோபம் வந்தா என் பொண்ணு ஒருத்தனை கொலை பண்ண கூட தயாராயிடுவான்னு இந்த டாடி நினைக்கல. உயிருக்கு உயிரா இருந்த என் நண்பனை கொண்டுட்டேல நீ. டாடி, ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கார் பிரேக் அவுத்து விட்டு அவனை நீ பழி தீர்த்துட்டல்ல. வண்டி ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான். யானையோட ஆயுசு இந்த பாவிக்கு அதான் தப்பிச்சுட்டான். டாடி, எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது டாடி. ஒருவேளை அந்த வீரபாண்டி பண்ண வேலையா இருக்குமோ? யாரா இருந்தாலும் இது பண்ணிருக்க வேண்டாம். ஆனா அருணாவுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போற? இங்க பாருமா, அழாத. இங்க நடந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. டாடி, நான் அர்ஜுனை பார்க்கணும் டாடி. பாடி மார்ச்சல்ல இருக்கு. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் டாடி, ப்ளீஸ். உலகத்துல இப்படி ஒரு காரியத்தை எந்த அப்பனும் செஞ்சிருக்க மாட்டான். செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான். கையை உடைச்சிடும் கம்முனு. அம்மா, அவனை நீ பாக்கணும்னு சொன்னல. உலகத்துல எந்த ஒரு அப்பனும் இந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்தை அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டான். என்னடா என்ன? எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்கலையே. ட்ரை பண்ணலாம். நான் இவனை பத்தி நினைச்சது தப்பா போச்சு. ஆள் சாப்பிட்டுதான். பயப்படாத, சும்மா உன்னை டெஸ்ட் பண்ண. நான் ஒன்னும் ஆவி இல்ல. என்ன பாக்குற? நீ என்ன காதலிக்கிறேன்னு உன்னை முத பார்த்த போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மார்ச்சுரி வரைக்கும் டெட் பாடி மாதிரி வர வேண்டியதா போச்சு. சீட்டா? சீட்டு தானே வேணும், குடுக்கறவா. அதுக்கு முன்னாடி நான் குடுக்கற இன்னும் நீ வாங்கிக்க. என்ன? உலகத்துல எந்த அப்பனும் இந்த மாதிரி முகூர்த்தத்தை பார்க்க கூடாது. I know you love me too. பெண்ணே உன்னை கண்டதும் காதல் கண்டானே, ஆசையை கொட்டேன் பூவாக உன்னை அள்ளீதழ்களும் வாடாமல்.
பிரிந்தது விண்ணையும் வென்றோமே 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 என்னைய காதல் வென்றோமே பெண்ணே பெண்ணே சின்ன பெண்ணே உன்னை கண்டதும் காதல் சென்றானே ஆசையில் கொட்டேன் பூவாக உன்னை அள்ளி இதழ்களும் ஆடாமல் சந்திர ஒளியை மேகம் போல் மூடி வந்தாயே நாலாம் பக்கமும் நட்சத்திர பெண்கள் பூமழை தூவ வந்தாயே பெண்ணே பெண்ணே செல்ல பெண்ணே உன்னை கண்டதும் காதல் சென்றானே ஆசையில் தொட்டேன் பூவாக உன்னை உன்னிதழ்களும் வாழாமல் கள்ளி உள்ளத்தில் ஒன்றாக சேர்ந்தோம் ஒளிஞ்சு ஓடுறது, கஞ்சா கடத்துறது, ஊர்ல இருக்கிற கோடீஸ்வர பொண்ணுங்களுக்கு வலை விரிக்கிறது. இது வரைக்கும் நீ நடத்தின நாடகங்கள்லாம் பார்த்து அசந்துட்டோம். பார்வதி நீ காதலிக்கிறது உண்மைன்னா அவ முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு அவகிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி நீ காதலிக்கலனாலும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். உயிரோட இல்ல, போனமா தான் நிறுத்துவேன். மிரட்ரியா? குட். சிவா, எனக்கும் பார்வதிக்கு நடுவுல இருக்கிற காதல உனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ இப்ப சொன்னீங்க நான் ஏதேதோ நாடகம் நடத்தினேன்னு. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்ப இந்த ஊருக்கு வந்தது கூட எங்க அப்பாவோட கட்டாயத்தினாலதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி பார்வதியை நான் ஏமாத்திட்டு வரல. நீ சொல்றது உண்மைன்னா இந்த விஷயம் அவளுக்கும் தெரியட்டும். அப்படின்னா இனிமே என்ன பிரச்சனை? பார்வதி எங்க வச்சா போதும் இல்ல? ஆமா, எல்லா உண்மைகளையும் இங்க வச்சு கிளியர் பண்ணிடுறது நல்லது. அப்புறம் நான் யாருன்னு தெரிய வரும்போது பிரச்சனை வரும். அதை நான் பாத்துக்கிறேன் சிவா. அர்ஜுன், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடறா. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ரியலி சாரி. என்னை உன்னை தினம்
பறக்கலையா காற்றில் பறந்திட மனமில்லையா சிரிக்கின்றதே என்னை சிறகாய் கொடுத்தேனே நம் காதல் உலகம் போவா குயிலே குயிலே துடிக்கின்றதே என் கண்ணில் உந்தன் முகம் பார்த்தேன் அந்தி சாயும் இந்த நேரம் நல்ல பெண்கள் கீதம் தான் பாடும் எப்படா சமாளிக்கிறது கடவுளே. அங்கிள், நீ எங்க போன? உன்னை காணாம பயந்து போயிட்ட. அது வந்து அங்கிள் என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ஓஹோ, கொடைக்கானல சுத்தி பார்க்கலாம் வந்தியா? யார் இந்த பொண்ணு? அது இந்த பொண்ணு அது வந்து இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. வீட்ல இவங்க லவ் ஒத்துக்கவே இல்ல. அதான் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு என்ன நம்பி ஓடி வந்துட்டாங்க. இவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். வெரி குட். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான தாயும் தந்தையும் இருந்தா எந்த வாலிப பசங்க லவ் பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் நல்ல ஐஸ்வர்யமான ஜோடி. என்ன உன் பேரு? அது அப்படி எதுவும் இல்லையே. அப்படி எதுவும் இல்லையா? என்ன கேட்டீங்க? பாவம், டென்ஷன்ல பேசுறீங்க. பயப்படாதீங்க. என்ன உன் பேரு? அது இவனை மோன்னு கூப்பிடுவாங்க. இவன் பேரு சோலமன். அப்போ கிறிஸ்டியன். இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்ன மாதிரி? சரி, ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு ஆனார் உணா வராரு. இப்பதான் போன்ல சொன்னாரு. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். எங்க? அர்ஜுன் கூப்பிட்டீங்களா? நான் அர்ஜுனை கூப்பிட்டேன். இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. இந்த லாட்ஜ்ல போய் தங்கி பேரை கெடுத்துக்க வேண்டாம். இவங்க பள்ளியற நம்ம வீட்லயே இருக்கு. ஓகே, வாங்க. இங்க வாங்க. எல்லாம் நான் கேட்டேன். நம்ம இன்னைக்கே போயிட்டா? என்னடா நீ உங்க அப்பா வரும்போது நீங்க இருக்கணும். கண்ணப்ப முதலியார நம்ப வைக்கிறதுக்காக சிவனும் இங்க இருக்கணும். இத கூட புரிஞ்சுக்க தெரியலையே. அகல்யா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவா. வேண்டாம், இங்க உண்மையை சொன்னா அவ கோவப்படுவா. அப்புறம் கண்ணப்பனுக்கு மேட்டர் தெரிஞ்சிடும். வேண்டாம், இங்க சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். அர்ஜுன்னு போய் சொல்லி என்னையும் மத்தவங்களையும் ஏமாத்தி எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? அகல்யா, என் காதலுக்கு உதவி செய்யறதுக்காக தான் சிவா இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் செஞ்சாரு.
இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அகல்யா, உன்னையும் உங்க அப்பாவை ஏமாத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அர்ஜுன பார்வதியோட சேர்த்து வச்சு அவங்க காதல வாழ வைக்கதான் நான் அர்ஜுனா நடிச்சேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்து போயிடுறேன். இனிமே சத்தியமா நான் திரும்பி வரவே மாட்டேன். ஓஹோ, அப்ப என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, நீ என்ன சொல்றன்னு புரியல. எனக்கும் தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு புரியுது, இந்த ஜென்மத்துல இவனை என்னால மறக்க முடியாது. ஏய் பரமசிவம், நீ அருணாச்சல பண்ணையாரோட மகனா இல்லாம இருந்தா கூட எனக்கு என்ன? ஜாதி மதம் குடும்பம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாமே எனக்கு புரிஞ்சுதுடா. உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்டா மச்சான். எல்லாம் கெட்டு போச்சு. இனி கட்டபொம்மன் அடங்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு உங்க ரகசியங்களை பொடி பொடி ஆக்குறேன். இது இருக்குது சைக்கிளே. ஆஹா குதிரை. இதுதான் குதிரை. எப்படி ஏறது? கட்டபொம்மன் பரம்பரையா சும்மாவா? வீரபாண்டிய கட்டபொம்மன்டா. ஐயோ இது இவ்வளவு வேகமா ஓடுது. ஐயோ குதிரைக்கு பிரேக் எங்க இருக்கு? ஐயோ யாராவது நீ பாட்டுங்களே. ஐயோ குறுக்குல கம்பிய வேற போட்டு வச்சிருக்கா. என்ன பண்றது? மறுபடியும் வந்து உட்காந்துட்டேன். பரவாயில்ல. ஐயோ தானா ஓடுது. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்து. யோ, என்ன மேல சத்தம் கேக்குது? வண்டி பள்ளத்துல வந்ததுனால கட்ட வந்து போச்சுங்க. நான் தான் அப்பவே சொன்னல, நல்ல பலமா இறுக்கி கட்டுன்னு. இனிமேல் கட்டிடுங்க. சிரிக்காத, வண்டி ஓட்டு. என்னடா இப்படி இழைச்சிட்ட? உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல. 5ஆம் கிளாஸ்ல 3வது பெஞ்ச்ல இருந்து அதே கண்ணப்ப அப்படியே இருக்கு. என்ன வந்துக்கணும் பாரு. என்னடா மூட்டை முடிச்சு வந்திருக்க? என்ன அப்படி கேக்குற? என் பால்ய சிநேகிதனை பார்க்க வெறுஞ்சேடு வந்து நல்லா இருக்குதுல்ல, அதனால வாழைப்பழம், சனக்கிழங்கு, சாப்பங்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சேப்பங்கிழங்கா? அதுவும் இருக்கு, எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ சார், மேல ஒரு டெட் பாடி சார். ஐயோ மச்சான், இப்ப இங்க எப்படி வந்தான்? மச்சான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. என்னது? நம்ம அர்ஜுன் இருக்காருல்ல, சிவன் இருக்காருல்ல, பார்வதி இருக்காருல்ல, கணபதி இருக்காருல்ல, முருகன் இருக்காரு, அரோகரா. என்ன இது மயக்கம் போட்டா? மயக்கம் போடுறதுக்கு மூளை வேணும். இவங்கிட்ட எதுவுமே கிடையாது. வீரபாண்டி என் மவனே. ஐயோ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வீரபாண்டி எதுவும் ஆகல தாயே. இந்த லக்கேஜ் ஏதாவது ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணு. மென்டல் ஹாஸ்பிடலா இருந்தா பெஸ்ட். ஒரு மாசம் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். நீ நாசமா போக. ஐயா வீரபாண்டி, ஐயோ யாராவது வாங்களே. எவனோ இன்னொரு ஏமாத்துக்காரன் என் மவனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானே. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வரானுங்களே. நாசமா போறவனுங்க. ஐயா யாராவது வாங்களே. ஐயா வீரபாண்டி, வீரபாண்டி, வீரபாண்டி. நெல்லு. என்ன இதெல்லாம்? அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? பின்ன தெரியாம? அங்கிள் எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்குள்ள தவறையா நீங்க செஞ்சிருக்கீங்க. தப்புதான் சார், சந்தர்ப்ப சூழ்நிலையால. அப்படி நடக்கிறதுக்கு என் சப்போர்ட் ஒரு காரணம். அது இல்ல விஷயம். அப்புறம் ஆனாரும் இங்க வந்தப்போ நீங்க வரவேற்பு கொடுத்திருக்கணும். இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ உடனே உன்னை பார்க்கணும்னு ஆனாரும் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாரு. பாவம், டிராவல் செஞ்ச டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டாரு. அப்போ எதுவும் தெரியாதா? இனி தெரியறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்ல அகல்யாவோட தகராறும், லேட் ஆக உங்ககிட்ட இருக்கிற நெருக்கத்தையும். அது சரி, கட்டபொம்மன் அவன் ஆடி அடங்கி ஆஸ்பத்திரியில இருக்கான். தேங்க்யூ அங்கிள். எதுக்கு? ஆடி அடங்குனதுக்கா? அதுக்கு இல்ல, எங்களை மன்னிச்சதுக்கு. நாங்க அப்பா அம்மா வச்ச மன்னிக்க வேண்டியதுதானே எங்க வேலை. சரி போங்க போங்க போங்க. இல்லைங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி? என்னப்பா அது? பயப்படாதீங்க, நான் தான். நீதானா? இவ்வளவு நேரமா எங்கப்பா போயிருந்த? அது எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லதுக்குதான்.
அப்புறம் அன்னைக்கு தகராறு பண்ணதுலயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அகல்யா எங்க? இங்கதான் இருக்கா, இத கூப்பிடுறா. கூப்பிடு. அகல்யா, போ போ, தெரியுமா போ. ஏமா, நான் யாருன்னு தெரியுதா? சங்கோச்சப்படாத. இவ மேல நீ வச்சிருக்கிற லவ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டாடி, என்னடா? ஒரு விஷயம் சொல்லுவேன், கோபப்படக்கூடாது. நீ விஷயத்த சொல்லு. அது அன்னைக்கு காலேஜ்ல வச்சு கலாட்டா பண்ணால சிவா, அந்த வீணா போனவனை பத்தி என்கிட்ட பேசாத. அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். அதாவது அவன் இப்போ இங்கதான் இருக்கா. எங்க? இங்கதான் இருக்கா. இங்கயா? டாடி, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். நல்ல விஷயம் பண்ணடா. அப்புறம் அவனோட முறை பொண்ணு இருக்கால, அந்த பார்வதி. ஓ, அந்த பொண்ணா? அவ பேரை சொல்லித்தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆமா, சிவா, நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டீங்க. நிஜமாவா? ஆமா, அந்த பொண்ணு இங்க கூட வந்திருக்கா. அவ எதுக்கு? அவன் கட்டிக்க போற பொண்ணை எதுக்காக கூட்டு வந்தேன்னு நான் கேட்க முடியுமா? இது வந்துட்டாங்க. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன். காலவாரி விட்டுறத. இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ இந்த அளவுக்கு அப்பாவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. Thank you. கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. வா கண்ணப்பா. ஆனாருண்ணா, நாம முடிவு பண்ண விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்ல. பொண்ணுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துல நீயே எல்லா விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமா சொல்லிடு. சரி, இந்த வர்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமையில இருக்கிற சுப முகூர்த்தத்துல அர்ஜுனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இந்த தேதியில ஒண்ணும் உனக்கு பிரச்சனை இல்லையா? இவன் எதுக்காக எதிர்க்க போறான்? அப்புறம் ஊர்ல கேஸ ஃபைல் பண்ணாம சுமூகமா பேசி முடிச்சதுனால நாம இன்னைக்கே புறப்படுறோம். எங்க? ஊருக்குடா. அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நீ கூடவே இருக்கணும். ஆனாருண்ணா, அவங்கள உதவி பண்ண சொல்லி சிரமப்படுத்தாத. அவங்க ஆடி பாடி தெரியட்டும். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அவங்க வந்தா போதும். மத்த வேலையெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கவனிக்கலாம். இந்தாமா, நீ புறப்பட தயாராயிடு. எல்லா தடங்களையும் போக்கிடு முருகா. வாங்க, என் பொண்ணுங்க. அவ ஊர்ல இருக்காளான்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். கொஞ்ச நாளா நானும் காண்டாக்ட் பண்ணி பாக்குறேன், லைன் கிடைக்கவே இல்ல. அவளும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. உங்களோட ஷூட்டிங்ல நடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போனாலே. ஏன் ஷூட்டிங்கா? என்ன, உங்களுக்கு கூட தெரியாமலா? எனக்கு தெரியாம ஏன் ஷூட்டிங் எப்படி? என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க? அவன் இங்க இருந்து இப்ப 2 நாள் ஆச்சு. வேற ஏதாவது ஆட்ல நடிக்கிறதா ஒத்துக்கிட்டாளா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அவ வேற எங்கேயாவது போயிருப்பாளா? அவளை எங்கேன்னு போய் தேடுறது? சும்மா தமாஷ் பண்ண, பயந்துட்டீங்களா? அவ கொடைக்கானல்ல தான் இருக்கா. கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க ஏன் நிம்மதி இல்லாம இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன். வா கண்ணப்பா. யாரு இது? இது என்னோட பொண்ணு கௌசல்யா. அட, கௌசல்யாவா? நீ கல்யாணத்துல பார்த்ததில்ல? அதோ அவங்க வந்துட்டாங்க. பார்வதி, உன்னை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது, அது நினைச்சாதான் பயமா இருக்கு. வாங்க வாங்க. அம்மா, அம்மா, வணக்கம். நான் சீடன். சீடன் சொன்னா சந்திர சீடன். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இறங்குங்க, இறங்குங்க. இவ என் பொண்ணு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை யாருக்கு தான் பிடிக்காது? இவ என் பொண்ணாச்சே. இன்னும் என்ன பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாப்பா. வாமா. ரொம்ப நல்லவங்க. மகனோட ஃப்ரெண்டையும் மக மாதிரியே நினைக்கிறாங்க. பொறாமையா இருக்கு. இது உன் ஃப்ரெண்டோ இந்த பொண்ணு தங்குற ரூம்? இந்த ரூம்லயா? இல்ல பார்வதி, இங்க தங்க வைக்கிறது சரியா வராது. ஆமா, சரியா வரவே வராது. அது வந்து இவங்க இங்க இருந்தாங்கன்னா இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு வேணா இவ்வளவு ரகசியமா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலாம். ஏன்னா அப்போ நாம எல்லாரும் கிளம்பலாமா? அதுவும் நல்லதா. எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. டேய், எனக்கு அவசர வேலை இருக்குன்னு இன்னும் எத்தனை நாள் தானே ஏமாத்திட்டு இங்கே தங்குறது? இன்னும் நான் ஒர்க் ஷாப்புக்கு போகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாம் அம்பேலாயிடும். டேய், நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லி காலையிலேயே போயிடுறதாண்டா பெஸ்ட். தம்பி சிவா, உனக்காகவே தான் இந்த டீசல் கார் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. நீ கொடைக்கானலுக்கு போயிட்டு டூரு, நான் நஷ்டப்பட்டது நல்ல கஸ்டமர்ஸ் 6, அதுவும் 6 டீசல் காரு. அதுல ஒண்ணு பெட்ரோல் ஆகும்னு சந்தேகம். வந்துட்டா குரங்க பையன். என்னடே, நீ இவனுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே எதிரி. ஏதோ ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா,
நீ அந்த காலேஜுக்கு போய் கெட்டு குட்டி சேவரா போயிட்ட அடுத்து இவனையும் கெடுக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ கோல பண்ண இவன் காலேஜுக்கு வந்தது படிக்க இல்ல பார்க்கத்தான் வந்தான். அதெல்லாம் இவனுக்கு நீ கொடுத்த தைரியம். இப்ப இவனை பாக்குறதுக்காக அங்க ஒரு ஆள் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. யாரு யாரு? அகல்யா. அகல்யாவா? ஆமா அகல்யா. இங்க இருக்காடா அகலியா, நீ இங்க இருக்கியா? நாங்க உள்ளலாம் போய் தேடிட்டு வரோம். இந்த சிவனை தேடிட்டு நான் எல்லா கிளாஸ்க்கும் போனேன். ஆனா அந்த பேர்ல இங்க யாரும் இல்லன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க இவனோட முழு பேரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபுல் நேம் சிவசங்கர பிரசாத் கரம்சந்த் காந்தி. காந்தி காந்தி இல்ல. நோ, இல்ல காந்தி இல்ல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 45 மினிட்ஸ் ஆச்சு. இவ்ளோ லேட். இப்படி வந்தா எப்படி பாஸ் பண்ணுவான்? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஒரு சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். என்ன விஷயம்? நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம் நடக்கும்? அதனால நாளைக்கு இந்த ரகசியத்தை நம்ம உடைச்சிடலாம். என்ன சொல்ற? நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா பார்வதி? February 14, Valentine's Day. I welcome you all young hearts to this auspicious Valentine's Day. வெளிப்படையாக காதலிக்கிறவர்களையும் மனதிற்குள் காதலிக்கிறவர்களையும் இந்த காதலர் தினத்தில் வரவேற்கிறோம். கருத்தொருமித்த இரு காதல் ஜோடிகளை ஒரு போட்டியின் மூலம் அட்லஸ் தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றது. இவர்களின் நாட்டிய நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாக போகின்றது. இந்த காதலர்களுக்கு உற்சாகம் அளியுங்கள். Wish you all a very happy Valentine's Day. டேய், குண்டடிப்பட்ட பண்ணி மாதிரி ஏன்டா ஓடுற? குண்டு தாண்டா தொடச்சிருச்சு. அதனால தாண்டா நம்ம ரெண்டு பேரையும் குரங்கு மாதிரி ஆட வச்சு பசங்க நல்லா ஏமாத்திட்டாங்கடா. அட என்ன விஷயம் தெளிவா சொன்னாதானே புரியும். ஸ்டேஜ்ல லவ் ஜோடிங்க நிக்கிறத நீ பார்த்தல? அதனால என்ன நாம முடிவு பண்ணதானே? என் பையனோட நிக்கிறது சேரியில இருக்கிற ஒரு ஏழை பொண்ணுடா. அப்படின்னா அர்ஜுன் சொல்லி கொடைக்கானலுக்கு வந்தது உன் பையன் இல்லையா? இல்லையா நீ? அதான் சொன்னல, அவங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கயா. அவங்க நம்ம கிட்டயே நடிச்சிட்டாங்க. இன்னியோட அவங்க பாட்டையும் கூத்தையும் நிறுத்துறேன். நிறுத்தியா? வா. ஹலோ, ஐ எம் ராஜேஷ். எனக்கு உங்களை நல்லா தெரியும். அவங்க புத்திசாலின்னு தெரிய வைக்கத்தான் அவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பையா இருங்க, இப்ப நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணி ஊர்க்காரங்களுக்கு தெரிய வைக்கணுமா? நீங்க தானே என்ன கட்டாயப்படுத்தி அவரை காதலிக்க சொன்னீங்க. ஆனா இப்போ அதே டாடி தான் இப்ப சொல்றான் அந்த தொடர்பு வேண்டான்னு. இவன் மகன் தானே நான் மரியாதை கொடுத்தேன். ஆனா இந்த திருட்டு ராஸ்களை காதலிக்கிறேன்னு சொல்றியே, அதான் எனக்கு புரியல. யாரோட மகன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒண்ணும் லவ் பண்ணலையே. காதலிக்கிறப்ப அதையும் தான் பாக்கணுமா? என் பையன் என்னடானா எப்பவுமே சேரி பக்கமே போய்கிட்டு இருந்தா, நினைச்சதை நடத்திட்டான். பணமும் பகட்டும் மட்டும்தான் வாழ்க்கையில எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்களா டாடி? ஓஹோ, இப்ப எடுத்து பேச துணிச்சிட்டியா? ஆமாண்டி, ஒண்ணே கண்ணே கண்ணு நினைச்சு வளர்த்ததுக்கு இவன் கொடுத்த பரிசு இது. டேய், நான் இப்ப சொல்லண்டா, அந்த பொண்ணு கூட சுத்தினதை நீ மறந்துரு. நான் திமிரா பேசுறேன்னு நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். பாத்தியா, பெத்தவனையே எதிர்த்து பேசுறான். நான் சொல்றத என் பொண்ணு நீ கேட்க மாட்டியா? நீங்க சொன்னதை நான் ஒரு தடவை கேட்டேன் டாடி. இனி அதுல இருந்து நான் மாறதா இல்ல. அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் நடிச்சீங்களா? என்ன நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறது எதுவும் எனக்கு புரியல. உனக்கு புரியாம இருக்க நாங்க என்ன மராட்டியில பேசுறோம்? ஆனா காசு பணத்துக்காக ஒரு சம்பந்தம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு வேணாலும் தரோம். ஆனா இவர் பையனை விட்டு கொடுத்துருங்க. என்ன உங்ககிட்டதான் என்னவோ பணம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா கேட்டுக்க, இவங்க குழந்தையா இருக்கும் போதே நாங்க முடிவு பண்ணிட்டோம், இவனுக்கு பார்வதி தான். இது சம்பந்தமா எந்த கொம்ப வந்து எங்க கிட்ட பேசினாலும் மாறதா இல்ல. நாங்க பார்த்தது ஒண்ணு கனவு இல்லையே, அது உண்மையா இல்லையான்னு இவங்களே சொல்லட்டும். ஏமா நீயாவது இவங்களுக்கு சொல்லி புரியவை. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. என்னம்மா சொல்ற? இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சிவா, நீ இது குழந்தையா இருந்தியா? மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நல்லாவே நடிக்கிறான். என்ன இருந்தாலும் இவங்க ஈன பத்தி இவங்க போகாதுல்ல, ஒண்ணுமே தெரியாதான். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இந்த சம்பந்தத்துல இருந்து உங்க பசங்க பின்வாங்கலன்னா அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் அனுபவிப்பீங்க. நடக்க போறது என்ன? யார் நீங்க? யம தர்மனா? டேய், இங்க நின்னு வீரவசனம் பேசுனீங்க, ரெண்டு பேரும் ஒரு வழி ஆயிடுவீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது.
Come on, guys. Tell me, how can I help you? அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ம், இந்த சூழ்நிலையில உங்களால தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்படி? அது எங்களுக்கு தெரியாது. நாங்க மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ம், see, this is your problem. You people always think of yourself only. Parents அனுபவிக்கிற வேதனை என்னன்னு நீங்க யோசிச்சீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்ப யோசிக்க வேண்டியது பேரண்ட்ஸ் எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுங்கிறது தான். I have an idea. ஒரு கூட்டு தற்கொலை முயற்சி பண்ண என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இது ஒரு பயமுறுத்தல் தான். பேரண்ட்ஸ கண்ணி வலையில விழ வைக்கிறதுக்கான பயமுறுத்தல் தான். இந்த தற்கொலை முயற்சியோட குறிப்பு ஜனன மரண ரெஜிஸ்டருக்கு ஒரு காமெடியா இருக்கட்டுமே. உங்க மரணத்தை நீங்களே ரெஜிஸ்டர் பண்றீங்க. அடுத்த குறிப்பு கமிஷனர் ஆஃப் போலீஸ். லேட்டர் ஆன் we will shock your parents and the entire world. ஒரு புது காதல் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. சேர வேண்டியவங்க சேருவாங்க. மரணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். செத்தவங்களோட வயசும் பேரையும் சொல்லுங்க. சிவன் 23, அகல்யா 18. அர்ஜுன் 21, பார்வதி 19. ஏயா ஏதாவது ஆக்சிடென்ட்டா என்ன? இல்ல, கூட்டு தற்கொலை முயற்சியா இருக்கும். என்னது? எங்களையும் எங்களை காதலிக்கிற 2 பொண்ணுங்களை பத்தி தான் சொன்னோம். இந்தாங்க எங்க கடைசி வாக்குமூலம். எங்க கல்யாணத்தை தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, மரணத்தையாவது ரெஜிஸ்டர் பண்றோம். நல்லா இருக்கியா? மரணத்தை முடிவு செஞ்சுட்டு நேரடியா வந்து மரணத்தை ரெஜிஸ்டர் செய்றீங்களே. என்ன இருந்தாலும் இந்த அதிசயமான செய்தியை யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். உங்க முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எங்க பசங்க இப்ப எங்க இருக்காங்க? ஏன், என்னாச்சு? அவங்கள நேத்துல இருந்து காணோம். அது மட்டும் இல்ல, எங்க மரணத்துக்கு பேரண்ட்ஸ் தான் முழு காரணம்னு கமிஷன் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, என்ன ஆனாலும் சரி, அவங்க ஆசைக்கு நாங்க எதிரா இருக்கிறது இல்ல. எங்களுக்கு எங்க பசங்க கிடைச்சா போதும். இன்னைக்கு அவங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா பத்திரிகை மூலமா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கலான்னு இருக்கும். அவங்கள கண்டுபிடிக்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். வரேன். I don't know how to tell you that. பசங்களை காணாம சோகத்தோட இருக்கிற பேரண்ட்ஸை எதிர்பார்த்து தான் நான் அங்க போனேன். அங்க பார்த்தது ஃபுல் போதைய சந்தோஷமா பங்கு போட்டுட்டு இருக்காங்க. யூனோ, பணத்துக்கு அப்புறம் பந்தங்கள் இல்லைன்னு, ஏன் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் கண்ணப்பனும் அருணாச்சலமும். ஒரு கேள்வி கேட்டா உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எல்லா வசதிகளையும் இழந்ததுக்கு அப்புறமும் இந்த பந்தம் தொடரணுமா? I mean, why don't you sacrifice for others? இந்த கோவம் இட்ஸ் குவைட் நேச்சுரல். இதே கேள்வியை நான் சிவா கிட்டயும் அகல்யா கிட்டயும் கேட்டேன். சிவா என்ன அடிக்காம விட்டதே பெருசு. ஆனா உங்களை விட உறுதியான முடிவுல இருக்காங்க கண்ணப்பனும் அருணாச்சலமும். தேவையா இருந்தா சிவாவையும் பார்வதியும் அழிச்சிட்டா என்னங்கிற யோசனையில அவங்க இருக்காங்க. அதுக்கு இந்த ராஜேஷ் விட்டுருவனா? நெவர். உங்க 2 ஜோடியையும் நான் 2 இடத்துல பிரிச்சு வச்சதுக்கு என்ன காரணம்னு இப்ப புரிஞ்சுதா? சிவாவும் அகல்யாவும் இன்னைக்கே ஊரை விட்டு ஓடிடுவாங்க. பெங்களூர்ல எங்க எடிட்டரோட அபார்ட்மெண்ட்ல 2 மாசம் ஜாலியா இருப்பாங்க. அகல்யாவோட 18th பர்த்டே அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். அடுத்து நீங்க இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி you will be reached at my estate bungalow safely with me. நாளைக்கு சுப முகூர்த்தத்துல மேரேஜ். இவர்தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட் சுபாஷ். எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். ஹலோ சார், என் பிரதர் ஃபோன் நம்பரும் அட்ரஸும். அவன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ம், தேங்க்ஸ். நான் வரேன். ம், வா. தேங்க்யூ ராஜேஷ். ஹேய், கம் ஆன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் என் கடமைன்னு நினைக்கிறவன் தான் நான். Pleasure is mine only. Please. கிளைமாக்ஸ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. ஹலோ, பதினெட்டு வயசாகிற ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் பெங்களூர்ல சொகுசு வாழ்க்கை. பெரிய ஆள்டா நீ. நாட் ஒன் கார ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வா. இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. இவங்க ஊரை விட்டு ஓடுறதுக்கு நீங்க தான் காரணம். நான் ஏற்கனவே சொல்லியும் உங்களால இதை தடுக்க முடியாம போயிடுச்சு. ஆரம்பத்துல நாங்க எதிர்த்தோங்கிறது உண்மைதான்.
அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னதுதான் சரின்னு பட்டுச்சு. ஆனா இந்த அளவுக்கு இது அதனால இப்போ என் பையனுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கணும். அகல்யா, அர்ஜுன் எங்க இருக்கான்? சொன்னது கேட்கல. அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நாளைக்கு நடக்கும். அவங்க எங்க இருக்காங்க? தெரியாது. ராஜேஷ் தான் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ராஜேஷ் பார்வதியோட ஃப்ரெண்டு. அவங்ககிட்டயும் நான் பேசிட்டேன், எங்களுக்கு சம்மதம். 2 மாசம் முடிஞ்சதுன்னா இவளுக்கு 18 வயசு முடிஞ்சிடும். உடனே கல்யாணம் நடத்தணுங்கிறது தான் எங்களோட முடிவு. நாங்க அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்ல? வேண்டாம் சார். அருணாச்சலம், பயப்படாதீங்க. மேரேஜ் ஆனதும் உங்க பையன் இங்க வந்துருவான். அதோட பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. தேங்க்யூ சார். மோஸ்ட் வெல்கம். சந்தோஷம் தானம்மா? எல்லாரும் நம்மளே வேடிக்கை பாக்குறாங்க. ஏதாவது இடவிடமா உளறிடாதரா? பாப்பா, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போனேன், திரும்பி வந்துட்டேன். இதெல்லாம் உன் ஐடியாவா? நான் ஒண்ணும் அந்த மாதிரி டைப் இல்ல. என்ன இருந்தாலும் நீங்க தற்கொலைக்கு போனதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அருணாச்சல பண்ணையாரும் கண்ணப்ப மூலியாரும் வந்தாங்க. நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே கல்யாணம் நடத்தலாம்னு சொன்னாங்க. அதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா? சூழ்ச்சி இல்ல அப்படி எதுவும் நடக்காது. அன்னைக்கு நடந்த தகராறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனாரு. அது சரி, பார்வதி எங்க? அவ உடனே வந்துருவா. உங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சங்கோஜம் இருக்கும்ல. ஹலோ, அகல்யா சொல்றதை வச்சு பாக்குறப்ப இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்களோட ஆசைக்கு தடையா இருக்க மாட்டேன்னு அவங்க ராஜேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ஆனா ராஜேஷ் வேற மாதிரி சொல்லியிருக்கான். அதான் சூழ்ச்சி. ராஜேஷ உடனே கண்டுபிடிச்சாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருப்பேன்னு தப்பு கணக்கு போட்டல. என்ன உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனும் பார்வதி எங்கடா? எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, ஒழுங்கா சொல்லு. எங்க இந்த ராஜேஷ்? சொல்லிடுறேன். வாங்க. இவன் தான் கந்தசாமி, என் அன்புக்கு பாத்திரமானவன். இவனுக்கு தெரியாம ஒரு ஈ கூட உள்ள வராது. உடும்பு பாலம். எதிரி யாராவது கையில கிடைச்சான்னா அவன் அவ்வளவுதான். நாங்க வந்தது இவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, இவன் இப்படித்தான். ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மூட்ல இருப்பான். இவனை பத்தி கவலைப்படாதீங்க. கந்தசாமி, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வா. வாங்க, கமா. அவன் என்ன சொல்றான்னு புரியுதா? அவ கழுத்துல தாலி இல்லங்கிற குறை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் ஃப்ரெண்ட், நாளைக்கு இவ கழுத்துல தாலி ஏறிடும். அதோட உன் மனக்குறையும் தீந்துரும். பார்வதி, நீ போய் ரெஸ்ட் எடு. வா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உட்காரு பார்வதி. அர்ஜுன் ஷவர்ல ரொம்ப ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். வந்த களைப்பு தீரணும்னா அது ஒண்ணுதானே ஒரே வழி. நான் உங்ககிட்ட பலமுறை கேட்கணும்னு நினைச்சேன். எங்க எப்படி முதல்ல அர்ஜுனை சந்திச்ச? எப்போ உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா, இல்ல தினமும் அர்ஜுன் உன்னை பின்தொடருவானா? சொல்றதுக்கு வெக்கமா இருக்குல்ல? வேண்டாம், சொல்ல வேண்டாம். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு பொழுது விடியறப்ப அர்ஜுன் இங்க இருந்து போயிட்டா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒண்ணும் போக மாட்டான். ஜஸ்ட் இமேஜின். பதில் சொல்ல முடியாத இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கறது என்னோட ஹாபி. ஒண்ணு எனக்குள்ளேயே கேட்டுப்பேன், இல்ல மத்தவங்க கிட்ட கேட்பேன். பதில் சொல்ற எந்த கேள்வியையும் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கல. இல்ல, நான் உன்னை சந்திச்ச அன்னைக்கு இத கேட்டு. என்ன சார் அது? இப்ப கேட்கறதால என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல, இப்போ அதை கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியாது.
அர்ஜுன் 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 ம்ஹும். Hey, come on. என்னோட 4வது வயசுல தான் இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டேன். எங்க அப்பா அம்மா கூட தான் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தேன். அந்த மரத்தை பாத்தியா? இட் வாஸ் டூ ஸ்மால் அட் த டைம். என்ன அதுகிட்ட நிக்க சொல்லிட்டு அப்பா அம்மாவை கோயிலை சுத்தி காட்ட கூட்டிட்டு போனாரு. நானும் ஆசையோட அதையே பாத்துக்கிட்டு நின்னேன். என் கண்ணு முன்னாடியே அப்பா அம்மாவை கம்பல் பண்ணி அங்க அனுப்புனாரு. அதோ உனக்கு ரொம்ப குளிர்தா? கொஞ்சம் குளிர்து. பனிக்காலம் வந்ததுன்னா எனக்கு எங்க அம்மாவோட மரணம் தான் ஞாபகத்துக்கு வரும். இங்க வந்து நிக்கிறப்போ இங்க இருந்து குதிச்சா உடல் தரையை தொடறதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கிற உயிர் அந்த இடத்துல சிறக விரிக்கும். பறவை ரெக்கைய விரிக்கிற மாதிரி, பஞ்சு காத்துல பறக்கிற மாதிரி பறந்து பறந்து floating in the wings of wind. ராஜேஷ், திடீர்னு ஏதோ பேசுற? அர்ஜுன், நான் ஒரு பூவை காதலிச்சேன். இந்த உலகத்திலேயே ஈஸியா கிடைக்காத பூ. இட்ஸ் ஒன்லி மை பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஒரு முள்ளுச்செடி அந்த பூவை சுத்தி நின்னுகிட்டு இருக்கு. தட்ஸ் மை ப்ராப்ளம். அந்த முள்ளுச்செடிய புடுங்கி எடுக்க முயற்சி செஞ்சா தப்பா? சரிதான். ஓ மை குட்னஸ், நீயே ஒத்துக்கிட்டியே. அர்ஜுன், நான் காதலிச்ச பூதான் பார்வதி. அந்த முள்ளுச்செடி நீதான்.
நிழலும் நிலாவும் ஒண்ணு சேர்ற இன்னைக்கு ராத்திரி நானும் பார்வதியும் மட்டும்தான் இருக்கேன். இந்த முள்ளுச்செடி இருக்கக்கூடாது. சோ யூ கேன் லிவ். நீ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதுனல்ல, அதை உண்மையாக்கிறேன். பார்வதி உனக்கு வரமாட்டேன்டா. ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேளு ராஜேஷ். ராஜேஷ் வேண்டாம். ராஜேஷ் ராஜேஷ் பார்வதி ராஜேஷ் அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். Stop that. நீ எதுக்காக இங்க வந்த? அவரை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன் பேச்சுக்கு நான் எப்பவும் கட்டுப்படுவேன். பட் நீ மட்டும்தான் பேசணும். பார்வதி, நமக்கு நடுவில் இவ வேண்டாம். எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்கிட்டோம். ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். வேண்டாம், கிட்ட வராது, கிட்ட வராது. பார்வதி, நீ எனக்கு வேணும். You should be mine. Believe me. என்ன பேசுற? என் மூச்சு நிக்கிற வரைக்கும் உன் நிழல் கூட நான் நெருங்க விட மாட்டேன். மூச்சு நிக்கிற வரைக்குமா? அப்படின்னா நாம ஒன்னாவே செத்துருவோம். மரணத்திலேயாவது நாம சந்தோஷமா ஒன்னா சாவா. பார்வதி, come on, Parvati. We will go together. பார்வதி, நாம ஒன்னா சாகலாமா? Come on. பார்வதி, பார்வதி, பார்வதி. பெண்ணே உன்னை கண்டதும் காதல் கண்டானேன். ஆசையை கொட்டேன் பூவாக உன்னை அள்ளி இதழ்களும் வாடாமல்.